Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது how to convert phenol to picric acid. ஸோ அதுக்கு நம்ம எடுத்துக்க போகிற ப்ராசஸ்க்கு பேர் நைட்ரேஷன். ஓகே, இப்போ நைட்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தம் 2 ஆசிட்ஸ் வேணும். ஒன்று கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், இன்னொன்று கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. ஓகே, இதில் இந்த கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடை நான் ரியேஜெண்ட்டாக எடுத்துக்க போகிறேன். இங்கே சல்ஃபியூரிக் ஆசிடோட ரோல் எனக்கு கேட்டலிஸ்ட். ஓகே, இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோம், இந்த நைட்ரிக் ஆசிடில் இது எனக்கு ஆசிட். அப்போ இதில் தேவையில்லாத பேஸோட சிம்பிள் நமக்கு OH மைனஸ்ன்னு நல்லா தெரியும். இந்த பேஸை வெளியில் எடுத்துருங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது, NO2 பேலன்ஸ் இருக்குது. இது என்னோட ப்ளஸ். ஓகே, மைனஸ்னும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ப்ளஸ். இந்த ப்ளஸ்ஸை தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பேர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா அதோட சார்ஜ் எனக்கு ப்ளஸ். அப்போது ஒரு ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த ப்ளஸ்ஸை நான் உள்ளே கொண்டு போய் வைக்க போகிறேன். ஸோ அடிஷன் ஆஃப் NO2 இட் இஸ் கால்ட் அஸ் நைட்ரேஷன். ஓகே, ஸோ இங்கே நம்மளோட ரியாக்டன்ட் ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். பென்சின் ரிங் அட்டாச்டு வித் OH தான் நமக்கு ஃபீனால். ஓகே, முதல்ல இந்த 2 ஆசிட்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. நைட்ரிக் ஆசிட் கான்சன்ட்ரேட்டட், அதே மாதிரி கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கேட்லிஸ்ட்டாக உள்ள வருது. ஓகே, என்ன பண்ண போகிறோம், பென்சின் ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஸ்டன்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல நான் எடுக்க வேண்டியது ஹச்சை நான் வெளியே எடுக்கிறோம். ஓகே, ப்ளஸ் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம், ரெண்டுமே எனக்கு கான்சன்ட்ரேட்டட். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் 3 ஹச்சை வெளியே எடுக்க போகிறேன். எங்கேருந்து அப்படின்னா 2 ஆர்த்தோலேருந்து ஹச்சை வெளியே எடுக்க போகிறேன். அதே மாதிரி பேரா. சரி, ஏன் ஆர்த்தோவையும் பேரையும் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபீனால் அப்படின்ற விஷயம் எனக்கு ஆர்த்தோ அண்டு பேரா டைரக்டிங் குரூப்ஸ். நீங்கள் நைட்ரேஷன் பண்ணாலும் சரி, இல்லை சல்ஃபினேஷன் குளோரினேஷன் என்ன பண்ணாலும் சரி, வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த சப்ஸ்டிடியூவண்ட்டை அது எனக்கு ஆர்த்தோ அண்ட் பேராவில் தான் போய் எனக்கு டைரக்ட் பண்ணிவிடும். ஸோ அதனால தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றதுனால 2 ஆர்த்தோ அதே மாதிரி பேராவையும் என்னை சேர்த்து 3 ஹச்சை நான் வெளியெடுக்க போகிறேன். ஓகே, ஹச் ப்ளஸ், ஏன்னா ஒரு ப்ளஸ் எடுத்தால் தான் இன்னொரு ப்ளஸ் வைக்க முடியும். ஸோ ஃபீனால் இதில் எந்த விதமான சேஞ்சும் இல்லை. இங்கேருந்து 3 ஹச் ப்ளஸ்ஸை வெளியே எடுத்துருங்க. எடுத்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 3 NO2 உள்ளே வைக்கிறேன். ஓகே, மேபி இது உங்களுக்கு பேலன்சிங் தி ஈக்குவேஷனில் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இங்கே நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, 3 ஹச்சை வெளியே எடுத்துக்கிறோம். அதுக்கு பதிலாக 3 NO2 நான் இங்கே உள்ளே வச்சுருந்துருக்கேன். இப்போ இந்த 3 ஹச்சும் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த 3 OHோட சேர்ந்து 3 வாட்டர் மாலிகுல்ஸ் எனக்கு இங்கே வெளியில் போயிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கன்வர்ஷன் ஆஃப் ஃபீனால் இன்டு பிக்ரிக் ஆசிட். அண்ட் இது எனக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே நடந்துடும். 298 கெல்வின்றது நம்மளோட ரூம் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர்லேயே எனக்கு இந்த ஃபீனால் டு பிக்ரிக் ஆசிட்ன்றது எனக்கு கன்வெர்ட் ஆகிடும். இது காமன் நேம் பிக்ரிக் ஆசிட் அப்படின்றது. ஐபேக் நேம் வைக்கணும் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் 1 2 3, இது 4 5 and 6. அப்போ 2, 4, 6 மொத்தம் 3 நைட்ரோ இருக்குது. ஸோ ட்ரை நைட்ரோ ஃபீனால். ஸோ பிக்ரிக் ஆசிட்ன்றது காமன் நேம், 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால்ன்றது எனக்கு ஐபேக் நேம். ஓகே, ஸோ இந்த ஆர்கானிக் ரியாக்ஷன் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதே மாதிரி நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.